இப்போ டெஸ்ட் எழுதுனீங்களாடா லாஸ்ட் கிளாஸ்ல எஸ் மேம். சண்டே? ஓகே. எப்படி இருந்துச்சு? எஸ் மேம். எப்படி இருந்துச்சு டெஸ்ட்? ஈஸியா இருந்துச்சு மேம். வெரி குட், சூப்பர். இந்த வாரம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எழுதிருங்க, சரியா? ஓகே மேம். நான் மார்க்ஸ் வாங்கல, இன்னைக்கு வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நாளைக்கு டிஸ்கஸ் பண்றேன். மார்க்ஸ் ஏதாவது டஃபஸ்ட் கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடா? என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்தோம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல? barrier method, Chemical method, Chemical. oral contraceptive, IUD, IUD, permanent method, surgical method. சர்ஜிக்கல் மெத்தட்ல 2 டைப். ஒன்னு டியூபெக்டமி, மேலுக்கு பண்ணா வாசெக்டமி. தென் லாஸ்ட் எம்டிபி பத்தியும் நான் சொன்னேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லடா? ஸோ எம்டிபி எந்த இயர்மா கொண்டு வந்தாங்க? 1971. 1971. சரியா? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. இது கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லடா, எஸ்டிடி கூட. yes ma'am. எய்ட்ஸ் வரைக்கும் நடத்திட்டேன். இன்ஃபர்டிலிட்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டா? yes ma'am. Okay. So now you tell me, what are the various reasons of infertility? I hope you all know what is infertility, by the way. தெரியும் இல்லையா? If the male or the female unable to produce the offspring, we will call them as infertile. So what are the various reasons for infertility? ஒருத்தருக்கு இப்ப குழந்தை இல்லை அப்படின்னா என்னென்ன வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கேக்குதா நான் சொல்றது? yes ma'am. ஓகேடா. சரி, நானே சொல்லிட்டா? yes ma'am. ஓகேம்மா. இன்ஃபர்டிலிட்டி இன் மேல்ஸ். ஃபர்ஸ்ட் மேலுக்கான இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் பார்த்துடலாம். ஸோ த செமன் 2.5 to 5 ml per ejaculation. Sperm count should be 200 to 300 million இருக்கணும். நிறைய மொட்டைல்னா வேகமா மூவ் ஆகணும், சரியா? அதுல ப்ராப்பர் ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் இது எல்லாமே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாம ஸ்பெர்ம் கவுண்ட்ல பிரச்சனை, ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை, ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்ல பிரச்சனை, இப்படிலாம் இருந்தா அந்த மேலுக்கு ப்ராப்ளம். ஓகேவா? okay புரியுதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் பேரு கொடுக்குறேன். அதாவது ஒரு மேலுக்கு ஸ்பெர்ம் கம்மியா இருந்தா ஆலிகோஸ்பெர்மியா, ஸ்பெர்மே இல்லை அப்படின்னா எசோஸ்பெர்மியா, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி சரியா இல்லை அப்படின்னா எஸ்தனோசூஸ்பெர்மியா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்தா ஃபர்டைல். இன்கேஸ் 200 to 300 million இல்லாம, மொட்டைல் இல்லாம, இப்படி இருந்தா ப்ராப்ளம்.
நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கடா. Noted, ma'am. ஓகே. எனக்கு வெறும் கேர்ள்ஸ் வாய்ஸ் தான் கேக்குது. இங்க 60 பேர் இருக்கோம் நம்ம. 60 பேர்ல 1-2 பொண்ணு பாத்திமா, அரிஷ்மா, ஆசியா இவங்க தான் பதில் சொல்றாங்க. மிச்சவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? பாலா, Yes, ma'am. காயத்ரி இருக்கீங்களா? இருக்கேன் மேம். ஓகே. ஏன்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்றேன் மேம். சொல்றியா? புகழ், புகழ் இருக்கியா? Yes, ma'am. புகழ் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுவியே நிறைய. லோகநாதன் கூட நல்லா சொல்றேன். பதில் சொல்லலாம். ஓகேப்பா. லோகநாதன் இருக்கியா? Yes, ma'am. Yes, ma'am. லோகநாதன், நரேஷ். Yes, ma'am. I am here. ஓகே. ஆன்சர் சொல்லணும். சரியா? சரி. இப்ப அடுத்த ஸ்லைட் தான். லோஸ்பெர்மியா இருந்தா ஒலிகோஸ்பெர்மியா. ஸ்பெர்மே இல்ல அப்படின்னா ஏசோஸ்பெர்மியா. ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னா ஏஸ்தனோசூஸ்பெர்மியா. டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம் மார்பாலஜி அப்படின்னா ஸ்பெர்மோட ஷேப்ல பிரச்சனைனா டெரட்டோசூஸ்பெர்மியா. இந்த 4ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலிகோன்னா ஃபியூன்னு அர்த்தம். ஏன்னா ஆப்சன்ஸ், ஸ்பெர்மே இல்லை. மொட்டிலிட்டியை குறிக்கும். டெரட்டோங்கிறது ஷேப்பை குறிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. Done. 1 minute, ma'am. Okay, Anya. Good morning. Rishwantiya. Completed. Okay. ஸோ இப்போ நம்ம மேல் பத்தி பார்த்தோம். இதெல்லாம் இருந்தா மேலுக்கு பிரச்சனை. ஓகேவா? ஆனா ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஓவியுலேஷன். ஓவியுலேஷனே நடக்காது. அல்லது ஒலிகோனா டெஃபிஷியண்டா நடக்கும். இப்போ அவங்களுக்கே நீங்க பாத்தீங்கன்னாலே 2 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்க தான் அந்த கருமுட்டை வெளியே வரும். அந்த மாதிரிலாம். அடுத்து inadequate growth and functioning of corpus luteum. கார்பஸ் லூட்டியம் சரியா வேலை செய்யாது. அப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் ஒழுங்கா வராது. அந்த ப்ராப்ளம். ஓவம் வந்து சம்டைம் லிபரேட் ஆகாம உள்ளேயே ஓவரிக்குள்ளேயே இருந்துக்கும். இது எதாலன்னா அவங்களோட ரத்தத்துல ப்ரொலாக்டின் லெவல் அதிகமா இருந்தா. ஸோ இதுக்கு அர்த்தம் அதுதான். ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியா. ஈமியான பிளட், ப்ரொலாக்டின் ஹைப்பர்னா அதிகம். ப்ரொலாக்டின் லெவல் அதிகம். எதுல? பிளட்ல. அப்படி அர்த்தம். சரியா? Okay. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது
chances of failure of fallopian tube to pick up the ovum. ஓவரில இருந்து ஓவம் ரிலீஸ் ஆயிடும். ஆனா fallopian tube அதை கரெக்டா பிடிக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட உண்டு. இதெல்லாம் some of the reasons for infertility in females. ஓகேவா? Okay. நம்ம மொத்தம் எத்தனை சாப்டர்னு சொன்னோம் 12th? 13 chapters. இன்னையோட 3 முடிச்சிடுறோம். அப்ப இன்னும் எத்தனை தான் இருக்கு? 10 chapters. 10 chapters தான் இருக்கு. சூப்பர்ல. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே ஜெனட்டிக்ஸ் முடிச்சிடுவேன். உங்க ஸ்கூல்ல ஜூன்ல தானே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் எப்படியோ 2 வாரம் இருக்கு இல்லையா? 2 வாரத்துல மேக்சிமம் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அது முடிச்சிருவேன் நான். அதான் இருக்கிறதுலயே கஷ்டம். அது முடிச்சிட்டோம் பின்னாடி வரல ரொம்ப ஈஸி. அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இது முடிச்சிட்டீங்களா? Yes, ma'am. Noted. வாரம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எழுதிருங்க. சரியாடா? இது இல்லாமலும் சில கண்டிஷன் இருக்கு. நான் கேனலைசேஷன் ஆஃப் யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து சரியான ஒரு கேனல், ஒரு பாயலாம் ஒரு மாதிரி மூடுனா மாதிரி இருக்கும், அல்லது எண்டோமெட்ரியம் டிஃபெக்டிவா இருக்கும். ஃபைப்ராய்டு கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்களுக்கு சொல்லுவாங்க யூட்ரஸ் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? No, ma'am. நோவா? சரி. அந்த மாதிரி யுட்ரஸ்ல குட்டி குட்டி டியூமர்ஸ் மாதிரி இருக்கும். சர்விக்ஸ்ல, அதாவது சர்விக்ஸ்ன்றது யுட்ரஸோட மவுத் பார்ட், அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இல்ல வெஜைனல் growth சரியா இல்லாம இருக்கு. இப்படின்னு ஃபீமேலுக்கு நிறைய ரீசன்ஸ்டா ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசனோட லாஸ்ட் என்ன லாஸ்ட் டாபிக் சொல்லுங்க, அப்பதான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு. Arts. Assisted ஆர்ட் டெக்னாலஜிஸ். வெரி குட். Ma'am? ஆமா ஜீவ, பிசிஓடி மாதிரி தான். பிசிஓடினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு மாதிரி ஜீவஸ்ரீ? சிஸ்டம் மாதிரி ஓவரிலே ஃபார்ம் ஆயிருக்கும். Correct. ஓவன் வந்து அதுக்குள்ளேயே அப்படியே கிராஃபியன் ஃபாலிக்கெல்லாம் மாறாம அப்படியே பூசைட்டாவே இருந்துருக்கு. வந்துரும். சில சிஸ்ட்ல தண்ணி இருக்கும், சில சிஸ்ட்ல பிளட் கூட இருக்கும். பிளட் இருக்கிறத சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். சரியா? அது வந்து ஓவரில் ப்ராப்ளம். ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்றது யூட்ரஸ்ல இருக்கிற கட்டி. சரியா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கிட்டீங்களாடா? மேம்? எஸ் சொல்லு ஆசியா. மேம். ஒரு சிலவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் பேபி பிறக்குது, பேபி பிறக்காது சொல்லி திருப்பி 2 இயர்ஸ் கழிச்சுலாம் அவங்களுக்கு பேபி பிறக்குது மேம். அது எப்படி மேம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னாடா, பேபி பிறக்கணும் அல்லது பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்பெர்மும் அந்த ஓவமும் சைமல்டேனியஸா ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷனை அடையணும். சம்டைம்ஸ் ஸ்பெர்ம் முதல்ல போயிடும், சம்டைம் ஓவம் முதல்ல போயிடும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா பிரெக்னென்ட் ஆகாது. சரியா? ஓகே மேம். ஸோ இப்போ 1 இயர் நடக்குது, சரியா ஓவில எக் வரல. 1 இயர் நம்ம அவங்களுக்கு 6 எக் தான் வந்திருக்கு. அந்த 6மே வந்து சைமல்டேனியஸா வரலன்னா அவங்க அந்த டைம் பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. சரியா? மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். இப்போ வந்து 1 இயர் 2 இயர் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னோடனே மேபி அவங்க என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் போவாங்க டாக்டர் கிட்ட.
டாக்டர் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி பண்ணுவாருமா. அது என்னன்னா, இப்போ நமக்குள்ள நடக்கிற விஷயம் நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஆமா தானே? உடம்புக்குள்ள ஓவரியில இருந்து எது வெளியே வருது, அதெல்லாம் அதுல இருந்து எப்போ அது ஃபெல்லோப்பியன் டியூப் போகுது, என்னைக்கு அது ஆம்புலரிஸ் நிக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம வேணா கெஸ் வேணா பண்ணலாமே தவிர எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடின்ற ஒரு ஸ்டடி வந்து ஃபீமேலுக்கு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் இன்ஃபர்டிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்ஃபர்டிலிட்டிலாம் இல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொன்னா follicular study, இந்த டைம்ல இந்த பொண்ணுக்கு எக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த மாதிரி கப்புலேஷன் அதெல்லாம் பண்ண சொன்னா அவங்க பிரெக்னென்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கும். அப்படியும் இல்ல அவங்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற ஆளுங்களுக்கு மட்டும் தான். ஏஆர்டின்னா என்னது? என்னடா ஏஆர்டின்னா என்னது? Assisted reproductive technologies. சரியா? பிரெக்னன்சிக்காக அசிஸ்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏஆர்டின்றது கடைசி ஆப்ஷனா தான் வைப்பாங்கடா. எடுத்தோம்னா ஏஆர்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப கொஞ்சம் தீவிர சிகிச்சைன்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்னு, இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேல வேற இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் இது போவாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் அப்படிலாம் வாங்குறாங்க. இதுல இந்த ஆம்னியோசென்டசிஸ்ன்றது ஏஆர்டி கிடையாது. பட் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் அதை எழுதினேன். அது என்னன்னு மட்டும் அப்புறம் சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் ஏஆர்டி. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க, மற்றவங்க அப்படியே மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது டெஃபினட் கொஸ்டின். இதுல இருந்து டெஃபினட் கொஸ்டின் வரும். சரிங்களா? சம்டைம்ஸ் எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. சம்டைம் இந்த மாதிரி இருக்கிற பெண்ணுக்கு நீங்க என்ன ஏஆர்டி சஜஸ்ட் பண்ணுவீங்க, இல்ல இந்த கப்புளுக்கு நீங்க என்ன ஏஆர்டி சஜஸ்ட் பண்ணுவீங்க, அப்படிலாம் கொஸ்டினா கேட்பாங்க. சரியா? யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா என் வாய்ஸ்? Reproductive technologies, IVF and ET embryo transfer, zygote intrafallopian transfer, IUT intrauterine transfer, gift gamete intrafallopian transfer, ICSI intracytoplasmic sperm injection, artificial insemination, surrogacy or use of gestational carrier. சரி, ஓகேவா? இப்ப இத ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டெஃபினட் கொஸ்டின். சீக்கிரம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டோன்னு நான் அதாவது எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும். டன் படிச்சிட்டீங்களா? படிச்சாச்சா? Yes, ma'am. ஓகே, நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுக்குறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபுல்லா பார்க்காம.
யார் சொல்ல போறது? இப்படி முடிக்க பிள்ளைங்களா? IVF கரெக்ட், சொல்லுமா. ம் ம் IVF embryo transfer, ZIFT zygote intrafollicular transfer, IUT intrauterine transfer, GIFT gaminate intrafollicular transfer, ICSI intracytoplasmic sperm injection, artificial insemination, surgery or uses of gestational carrier. சரகசிடா. சரகசினா வாய்க்கால். சர்ஜரியில சரகசி. சரியா? சரோகேசினா என்ன மேம்? வாடகை தாய்மா. மேம் கெஸ்டேஷனல் கரியர் என்னது மேம்? அதுதான்டா, ரெண்டுமே அதுதான். சரகசி ஆர் கெஸ்டேஷனல் கேரியர். கெஸ்டேஷனல்னா கர்ப்பகாலம். கர்ப்பகாலம் வரைக்கும் இன்னொரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணி இவங்க கர்ப்பத்தை அந்த பொண்ணை செய்ய சொல்றது. நயன்தாராலாம் செஞ்சாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? எஸ் மேம். சரி, ஒன்னொன்னா போவோம். ஏஆர்டி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஆம்னியோசென்டசிஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து பாப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த பாப்பாவை சுத்தி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ இந்த பாப்பா உடம்புல ஒரு செல்லுன்னா அந்த செல்லுல 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதே செல்லு தான் இந்த தண்ணியிலையும் இருக்கும். இப்போ இந்த தண்ணியில இருந்து கொஞ்சோண்டு தண்ணிய ஆம்னியோசென்டசிஸ், சென்டசிஸ்னா ஜஸ்ட் பஞ்சர் பண்ணி இந்த நீடில் மூலமா எடுத்துக்குவாங்க. இங்க வெளியே அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் பண்ணுவாங்க. குழந்தையெல்லாம் குத்திர மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஸோ இப்படி போட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுப்பாங்க. அதுல 1-2 செல் வரும். அதை வச்சு அந்த 23 குரோமோசோம்ஸ் 23 பேர் என்ன, இது ஆணா பொண்ணா, அல்லது இதுக்கு ஏதாவது ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி இருக்கா. சில ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்கும், சில ஜீன் 1 முறை தான் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம். இது புரிஞ்சுச்சாடா? எஸ் மேம். எஸ் இது மேம். ஏன் பண்றாங்க? டாக்டர்ஸ் யூஸ்வலா வந்து பேபிஸ் பாயா கேர்லா சொல்ல மாட்டாங்கல்ல மேம்? சொல்லக்கூடாது, அது வந்து லீகல் கிடையாது. பட் இது வந்து பாயா கேர்ளான்றதுக்கான டெஸ்ட் கிடையாது. இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு இது பண்றாங்க, ஐவிஎஃப் ஏஆர்டி பண்றாங்கன்னு பொழுது உள்ள இருக்க குழந்தை எந்த நோய் நொடி இல்லாம இருக்கா, ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதும் அவசியம் தானே. அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. தவிர இப்ப யூஸ்வலா குழந்தை இல்ல கஷ்டப்படுறவங்க எனக்கு பாயா கேர்ளான்லாம் கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? கேட்க பாய் மாட்டாங்க. தான் வேணும். எதுனாலும் பரவாயில்ல தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த குழந்தை எந்த நோய் இல்லாம இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆஹா, எல்லா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் இது பண்ண மாட்டாங்க ஜீவஸ்ரீ. இப்போ வந்து குடும்பத்துல நோய் இருக்கு, வழியா ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி இருக்கு, எங்களுக்கு எங்க பாப்பாக்கும் அந்த நோய் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி ஆம்னியோசென்டசிஸ் பண்ணுவாங்க. நார்மலா இருக்கிற ஃபீமேல்க்கெல்லாம் பண்ணட்டும். ஓகே மேம். மேம் இது பண்ணா பேபிக்கு எந்த அஃபெக்ட் ஆகாதா மேம்? ஒருத்தரா கேளுங்கடா, 2 பேர் சேர்ந்து கேட்டீங்க, எனக்கு என்னன்னு புரியல. கேளு.
மேம் சொல்லு ஆசியா. இந்த மாதிரி பண்றதுனால பேபிக்கு எந்த ஒரு அஃபெக்ட் வராதா மேம்? வராதுடா. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன நீடில் தான். இப்போ நம்ம உடம்புல இன்ஜெக்ஷன் குத்துறாருல்ல டாக்டர், குத்துறதால Yes, நமக்கு ஏதாவது கையில குத்துறாரு, கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஓட்டை அப்படியே அடைஞ்சிருதுல்ல, எஸ் மேம். அந்த மாதிரிதான் இது. அதால ஒண்ணும் பாதிப்புலாம் இல்லை. ஓகே மேம். ஓகே, அடுத்து போலாமா? மேம் இப்ப இந்த பேபிக்கு அப்பபிலிட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபீட்டஸ்ல இருக்கும்போதே அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா? பண்ணலாம்டா. சிலதெல்லாம் வந்து எம்ப்ரியோவா இருக்கும்போது ஜீன் தெரப்பின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக்கை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே மேம். இப்ப ஒரு டெக்னிக்கா நம்ம போவோமா? எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் நம்ம பார்க்கறது IVF அண்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். IVF, ஐனா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன் விட்ரோனா என்ன அர்த்தம்னா அவுட் சைட் த பாடி. நார்மலா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா அது உடம்புக்கு உள்ள நடக்கணுமா வெளியே நடக்குமா? சொல்லுங்கடா. உள்ள மேம். Inside the body. Internal. அதான் உள்ள நடந்தா அதுக்கு பேரு இன் வைவோன்னு சொல்லுவோம். VIVO, இன் வைவோ. சரியா? இது வெளியே நடக்கிறதால இன் விட்ரோ லேப்ல பண்ணுவாங்க. லேப்ல தான் இது பண்ணுவாங்க. சரியா? ஓகே மேம். இப்போ இங்க பாருங்க, ஒயிட் போர்டு வந்திருக்காடா. எஸ் மேம். மேலோட எக்கு. சரியா? இது வந்து ஒரு பெரிய பெட்ரி டிஷ், ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பிளேட்ல இப்ப ஃபீமேல் எக் இருக்கு. மேல் ஸ்பெர்ம் என்ன பண்ணுவாங்க, இதுல எப்படி விட்டுருவாங்க. இது எக்கோட நியூக்ளியஸ். இப்படி நிறைய ஸ்பெர்ம்ஸ் விட்டுருவாங்க. இதுல தானாவே ஏதாவது ஒண்ணு போய் இது கூட சேர்ந்துக்கும். இந்த 2 நியூக்ளியஸும் சேர்ந்த பிறகு ஜைகோட்டா மாறுவாங்க. அந்த ஜைகோட்டு நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம் தெரியுமா? 2 செல், 4 செல், 8 செல், 16 செல் அப்படின்னு எம்ப்ரியோவா மாறிக்கும். அந்த மாதிரி எம்ப்ரியோவா மாறினதை எடுத்துட்டு போயிட்டு 8 செல்லுல இருந்தா ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சிருவாங்க. எத்தனை செல் இருந்தா? 8 cell. 8 செல் இருந்தா ஃபெலோப்பியன் டியூப். இன்கேஸ் 8க்கு மேல போயிடுச்சு, ஓகேவா? 8க்கு மேல above 8 நினைக்கிறீங்க? வெரி குட். நீங்க எல்லாம் வருங்கால டாக்டர்ஸ் சொல்லணும். சரியா? எங்க வைப்பாங்க above 8னா? யூட்ரஸ். ஸோ இந்த மாதிரி வெளியே அவுட் சைட் த பாடி ஃபர்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு யூட்ரஸ்லயோ ஃபெலோப்பியன் டியூப்லயோ உடம்புக்குள்ள வைக்கிறோம்ல, இததான் IVF அண்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்டா? IVF or IVF and embryo transfer. நோட் பண்ணிக்கோங்கம்மா. மேம் அந்த எக் ஃபீமேல் இருந்து எப்படி மேம் எடுப்பாங்க? ஃபீமேல்ல இருந்தாடா, அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ப்ரொசீஜர் தான்டா, சர்ஜரி மாதிரிலாம் இல்ல. டிரான்ஸ் வெஜைனல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, வெஜைனா வழியா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டு எடுத்துருவாங்க. ஓகே. ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணாமையே அந்த எக்கை
பெண்ணோட உடம்புல இருந்து எடுப்பாங்க. ஏன்னா இப்ப ஒரு பொண்ணு கேட்டால மேம் 2 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கல. நான் சொன்ன மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்த்துட்டோம். ஹஸ்பண்டும் நல்லா இருக்கிறாரு, ஒய்ஃபும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா ஃபர்டிலைஸே ஆகலன்ற பட்சத்துல ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் ஒய்ஃபோட எக்கையுமே வாங்கி வெளியே வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணி எம்ப்ரியோவா மாற்றி அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போயிட்டு யூட்ரஸ்லயோ ஃபெலோப்பியன் டியூப்லயோ வச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம். இதை நோட் பண்ணிக்கோங்கடா. இதெல்லாம் டெஃபினட் டாபிக்கு, தயவு செஞ்சு கிளியரா நோட் பண்ணுங்க. வித்தியாசம் உங்களுக்கு துல்லியமா தெரியணும். ஐவிஎஃப்னா என்ன, ஜிப்ட்னா என்ன, கிஃப்ட்னா என்ன, இப்படின்னு ஒவ்வொன்றும் உங்களுக்கு பர்டிகுலரா தெரியணும். சரியா? ஓகே மேம். இப்படிதாம்மா வைப்பாங்க உள்ள. அந்த எம்ப்ரியோ ஆயிடுச்சு பாருங்க, இங்க 8 செல்லு 16 செல்லு அப்படி இருக்கும் பொழுது இந்த டியூப் மாதிரி வெஜைனா வழியாகவே அப்படியே செலுத்திடுறாங்க. பார்க்க முடியுதா உங்களால? எஸ் மேம். நான் சொன்னல, இதுதான் அந்த பெட்ரி டிஷ்ஷு. இதுல வெளியவே அந்த கருவை உருவாக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஜிஃப்ட். இது இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். வெளியே ஃபர்டிலைஸ் பண்ணி எந்த ஸ்டேஜா இருந்தா ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்கலாம்னு சொன்னேன்? 8 பிளாஸ்டோமியர். அதுதான் அதுக்கு பேரு ஜைகோட்டு. எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறீங்க? ஃபெலோப்பியன் டியூப். அதனால இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். யாராவது ஒருத்தர் இது படிச்சிருங்க, வாசிங்க. In ZIFT, zygote intrafallopian transfer, the zygote formed in with early embryo up to 8 blastomeres is transferred into a tube. இது இப்ப கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? எஸ் மேம். ஓகேடா, இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிதான் அந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் சொன்னல, யுட்ரஸ்ல வைப்பாங்கன்னு சொன்னல, அது இது 8 ஸ்டேஜா இருந்தா ஃபெலோப்பியன் டியூப்ல வைப்பாங்க. 8க்கு மேல இருந்தா இத மாதிரி யுட்ரஸ் உள்ள வச்சு விட்டுருவாங்க. ஓகேவாடா? Yes, ma'am. பிக்சர்ல ஒரு பண்ண எம்ப்ரியோ மாட்டாங்க. 2 எம்ப்ரியோ என்னமோ உள்ள புரியல. வைக்கும் போது சர்ஜரி பண்ண மாட்டாங்க. எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி வச்சிருவாங்களா மேம்? பாரு, தெரியல உனக்கு. ஒரு டியூப் எடுத்து வெஜைனா, சர்விக்ஸ், யூட்ரஸ் அப்படியே வைக்க வேண்டியதுதான். சர்ஜரி எல்லாம் தேவையில்லடா இதுக்கு. த்ரூ வெஜைனாவே வச்சு. ஓகே மேம். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க சில கப்புள்ஸ்க்கு குழந்தை ரொம்ப நாளா இல்லாம கூட இருந்திருக்கலாம். திடீர்னு பார்த்தா 2 குழந்தை இருக்கும், இல்ல 3 குழந்தை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எஸ் மேம். ஏன்டா? பதில் இந்த படத்திலேயே இருக்கு. நல்லா மேம் முழிக்கிறீங்களே. 2 எம்ப்ரியோவா ரெண்டு இம்ப்ளான்ட் em- பண்றனாலயா மேம்? ஆமாப்பா, ஏன்னா இது லேக்ஸ் கணக்குல பண்ற ப்ரொசீஜர்ல. ஆமா, ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டாங்க, 2 பண்ணுங்க. கேஸ் ஒண்ணு போச்சுன்னா கூட இன்னொன்னு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அது சில பேர் லக்கா இருந்ததுன்னா 2 குழந்தையுமே பிறந்துடும். புரியுதா? எஸ் மேம். Yes, ma'am. Good. இப்ப அடுத்தது gift பார்க்கலாம். gift என்னன்னா, இது ஒரு வாட்டி நீட்ல கூட கேட்டிருக்காங்க.
கிஃப்ட் யாருக்கு பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு இருக்கிறா. இந்த பொண்ணுக்கு ஓவரி பிரச்சனை. ஓவரியில இருந்து ஓவமே வர்றதே இல்ல. ஓவுலேஷன் கருமுட்டையே வரல. ஆனா இவளுக்கு ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், சர்விக்ஸ் எல்லாமே ஹெல்தியா இருக்கு. பட் இவளுக்கு என்ன மட்டும் வரல. ஓவம் மட்டும். அப்ப இவ என்ன பண்ணலான்னா, ஒரு டோனர், ஹெல்தி டோனர் யார்கிட்டயாவது இருந்து, மோஸ்ட்லி அவங்க சொந்தக்கார்கிட்ட கூட வாங்கலாம். இப்போ அக்காக்கு எக் உருவாகலைன்னா தங்கச்சி கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். தங்கச்சி கிட்ட இல்லைன்னா அக்கா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேட்சிங் செக் பண்ணிட்டு வேற யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து டோனர் கிட்ட இருந்து எக்கை வாங்கிக்குவாங்க. அந்த எக்கை ஃபெலோப்பியன் டியூபுக்கு செலுத்திடுவாங்க. செலுத்தின பிறகு இந்த பொண்ணு இதுக்கப்புறம் நார்மல் தான். இந்த பொண்ணு நார்மலா லைக் ஷி கேன் அண்டர்கோ கப்புலேஷன், நார்மலா பிரெக்னென்ட் ஆயிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லெஸ் இன்வேசிவ் ப்ரொசீஜர் தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த வாங்கின எக்கை வந்து இந்த பொண்ணோட ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்கணும். பட் இதுல ஒரு டிராபேக் என்னன்னா, அந்த குழந்தை யார மாதிரி இருக்கும்? யார்கிட்ட இருந்து எக் Donor. வாங்க டோனர் யார் எக் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்க மாதிரி. அந்த டோனர் மாதிரி தான் இருக்கும். இவங்க வேற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகேவா? இது எப்படி மேடா வீட்டுல கொஸ்டினா கேட்பாங்க. A female whose ovulating who couldn't produce the egg. A female who couldn't produce the egg or an ovulating. What is the ART procedure you will suggest for that type of female? அப்படி கேட்போம். அல்லது a female who has undergone ஓவரிக்கு வந்து மெடிக்கல்ல ஊஃபர்னு சொல்லுவாங்க. ஊஃபரெக்டமி. சின்ன வயசுலயே அவளுக்கு ஓவரியா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவளுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? கிஃப்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு ஸ்ரீஜா, என்ன டவுட்? மேம் இப்போ வந்து ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது அவங்களுடைய அந்த எக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. அவங்களுக்கு வந்து ஒரு பிரெக்னன்சி இது மாதிரி காமிக்குது. ஆனா வந்து அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி இல்லைன்னு காமிக்குது. அதுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஓவரியில வந்து ஃபர்டிலைசேஷன் சரியா நடக்கல அப்படின்றாங்க. அது என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா? ஓவரியில ஃபர்டிலைசேஷன் நடக்காதடா. ஒரு ஐ கல்யாணம் மீன் ஆகாத ஓவம் பொண்ணு, மேம். கல்யாணம் ஆகாத பொண்ணு அவங்களுக்கு என்ன ஆகுது? அதாவது ஃபால்ஸ் பிரெக்னன்சி மாதிரி அவங்களுக்கு காமிக்குது. அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அது எதனால அந்த கேஸ் நடக்குது? ஹார்மோன் தான்டா. ஓகே மேம். அவங்களுக்கு இப்ப நார்மலா குழந்தை பெத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் அளவு ஜாஸ்தியா இருக்கும். பட் குழந்தை பிறக்காத, ஐ மீன் இப்போ நம்மள மாதிரியான ஃபீமேல்ஸ் எல்லாம் சொல்றேன், இவங்களுக்குலாம் ப்ரொலாக்டினே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கும் உண்டு. பட் நமக்கெல்லாம் ஒரு நார்மல் லெவல்ல இருக்கும். ஃபீட் பண்ற மதருக்கு மட்டும் ப்ரொலாக்டின் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட இது நடக்கலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே.
பாருங்க ஃபெலோப்பியன் டியூப்ல வைப்பாங்க தெரியுது. எக்க மட்டும் வைப்பாங்க. இத பாருங்க இப்படி ஃபெலோப்பியன் டியூப் இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு கெத்தேட்டர் வச்சு அந்த பார்ட்டிக்கல்லாம் தெரியுது பாருங்க. தெரியுதா? நம்ம படிச்சோமே போன வாட்டி எக்குல 3 லேயர். என்னென்ன லேயர் ஞாபகம் இருக்கா? விட்டலின் Zona pellucida, Zona pellucida, corona radiata, அதுல corona reticularis. இது மட்டும் வரும். வந்து போன வருஷம் கிளாண்ட்ல படிச்சிருப்பேன். ஜோனா குளோமருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலரிஸ், அட்ரினல் கார்டெக்ஸ் ரீஜியன்ல 3 வகையான ரீஜியன் இருக்கு. சரியா? எஸ் மேம். இப்ப இது நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அடுத்து ICSI அப்படின்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதுக்கும் என்ன இதுல பாத்தீங்கன்னா இங்க எக் இருந்துச்சு, இங்க ஸ்பெர்ம் இருந்துச்சு. ஸ்பெர்ம் மொட்டைலா இருந்தாதான் அது இப்படி இப்படி போய் இது கூட சேர முடியும். பட் இந்த கண்டிஷன்ல பாருங்க, இதுதான் எக்கு, எக்கோட நியூக்ளியஸ், இது வந்து எக்கோட சைட்டோபிளாசம். நேரா நம்ம ஸ்பெர்மை எங்கேயோ எடுத்தாந்து விட்டுறோம் இன்ஜெக்ஷன் மூலமா. Ovum. Cytoplasm. ஆமா, இது வந்து இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரொசீஜர். அண்ட் இன்னொன்னு இது வந்து நம்மளோட மைக்ரோஸ்கோப் கீழே தான் வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி. இதனால இதுல எக் விட்டோம், ஸ்பெர்ம் வில் have a good motility and அதுவும் மூவ் ஆயிக்கும்னு சொல்லலாம். பட் இங்க அப்படி கிடையாது. ஓகே, இது இன்னுமே சொஃபஸ்டிகேட்டட். இன்ட்ரானா விதின், இன்ட்ரா சைட்டோபிளாசம்குள்ளார எதை விட்டுட்டோம்? ஸ்பெர்மை விட்டாச்சு. இதோ இப்படிதான் இருக்கும். பிக்சர் பார்த்துக்கோங்க. எக்குள்ள ஸ்பெர்மை விடுறாங்க, தெரியுதா பிள்ளைங்களா? எஸ் மேம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நோட்டட் மேம். ஓகே, நெக்ஸ்ட் இது 2017 நீட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஒரு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? ஸ்பெர்ம் கவுண்டே இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொன்னா அதுவும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும். சரியா? கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த எக்ஸாம் வந்தது கம்மின்னு தான் கேட்டாங்க. கம்மி நீங்க ப்ரொசீஜர் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதான் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். இன்செமினேஷன் கொஞ்சம் வைங்க மேம். ICSI மேம். பாருங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, ஸோ இந்த இயர் வந்து இப்போ அந்த மேலுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளே கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம், செமன்ல 200 to இவ்வளோ மில்லியன்ஸ் இருக்கணும், அப்போதான் நார்மலா பிரெக்னென்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல ஆர்டிஃபிஷியலா அந்த மேல் கிட்ட இருந்து அந்த ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த செமனை கலெக்ட் பண்ணி அதை அந்த ஃபீமேலோட யூட்ரஸ்ல இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் வழியா ஊத்துவாங்க. சரியா? இந்த மாதிரி கலெக்ட் பண்றது பேரு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். இது மாதிரி இன்ஜெக்ஷன் வழியா பேரு IUI, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். என்ன பேரு?
அந்த மெத்தட் கலக்கிறதுக்கு பேரு ஆர்டிபிஷியல். இது நிறைய படங்கள்ல காமிச்சிட்டான்டா இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். இப்போ இந்த மாதிரி இருக்க பட்சத்துல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்கலாம். இப்போ ஹஸ்பண்டுக்கு சுத்தமாவே வந்து ஸ்பெர்மே இல்லைன்ற பட்சத்துல இந்த தாராள பிரபுன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? நரேஷா ஹரிஷ் அவன் பேரு ஹரிஷ் கல்யாண்ல நரேஷ் மேம். நீங்க பாத்துருக்கீங்க. இது காமிச்சிருக்கோம். எல்லாமே படத்தை வச்சுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு டெக்னிக்கலும். அடுத்து போலாமா? எஸ் மேம். மேம் ஐசிஎஸ்ஐயும் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ரெண்டுமே சேமா தானே மேம் இருக்கு? இல்ல, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ன்றது ஜஸ்ட் மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ற அவ்வளவுதான். கலெக்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் மூலமா அதை கொடுத்துருது. இதுவே ஐசிஎஸ்ஐல நீ என்ன பண்ற, எக்க வாங்கி மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு ஸ்பெர்மை எடுத்துன்னு போய் சைட்டோபிளாசம்லயே விடுறது. இங்க ஜஸ்ட் நீ ஃப்ளூயிட மட்டும் அப்படியே விடுற அவ்வளவுதான். எக் ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் கிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்பெர்ம் போய் அங்க சேர்ந்துக்கும். இது ரொம்ப சிம்பிள். ஐசிஎஸ்ஐ கஷ்டம், சொஃபஸ்டிகேட்டட், காஸ்ட்லி. மேம் ஓகே மேம். மேம் மொட்டிலிட்டி தான் ப்ராப்ளம்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறாங்க? செமன் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது அது மூவே ஆகாம இருக்கும். அது வச்சு யூஸ்வலா இது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிகரெட்லாம் பிடிக்கிறாங்கல்ல மேலு, அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு, கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கான சில மாத்திரைகளை கொடுக்குறாங்க. மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தா ஸ்பெர்ம் மூவ் ஆகுறது தெரியும்டா. ஓகே மேம். ஸோ லாஸ்ட் சரகசி. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணும் நல்லா இருக்கா, இவ எக்கும் நல்லா இருக்கு, இந்த மேலோட ஸ்பெர்ம் அந்த ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு யுட்ரஸ்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம், அவளால வந்து அந்த கர்ப்பத்தை தாங்க முடியாம இருக்கலாம். இப்போ நம்ம நயன்தாராக்கே அப்படிதானே, எதால அவங்க சரகசி போனாங்க? எதாலடா போனாங்க? சினிமா நிறைய நடிக்கணும்ன்றதுக்காகவா? எஸ் மேம். அட பாவி, அதெல்லாம் நிஜம் இல்ல, நிஜமா தெரியாது. ஏஜும் இல்ல, இருக்கலாம் மேபி லேட் பிரெக்னன்சின்னு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் இன்னொன்னு வந்து அவங்க நிறைய இந்த இது பண்ணாங்கல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி அது மாதிரி பண்ண ஆளுங்கெல்லாம் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய ஆகி கொஞ்சம் ஹெல்த்ல நிறைய இஷ்யூஸ் வரலாம். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சினிமால நடிக்கணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு வெய்ய, கவர்மெண்ட் சரகசி அலோவே பண்ணியிருக்காது. Maybe that is the reason also, but they shouldn't say that as a reason. They have to give some health issues. Then only the government will legalize surrogacy. Okay, va? புரியுதா? எஸ் மேம். மேம் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கணுமா மேம்? ஹாஸ்பிட்டல் வாங்கி தான் ஆகணும். ஹாஸ்பிட்டல் வாங்கி நம்ம கிட்ட கன்சென்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு அந்த ஒப்புதல் ஃபார்ம்ல நீங்க எல்லாரும் அந்த பண்றவங்க எல்லாம் வந்து சைன் போடுவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. சரியா? ஓகே மேம். அவ்வளவுதான், முடித்து விட்டோம். சூப்பர் மேம் சரோகசி மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். சரகசினா வாடகை தாய்டா. அதாவது இந்த பொண்ணுக்கு எக்கும் நல்லா இருக்கு, இந்த பையனுக்கு வந்து ஸ்பெர்மும் நல்லா இருக்கு. பட் இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு யுட்ரஸ்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் எதா இருக்கலாம். அதனால இவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு ஹெல்தி ஃபீமேலு ஒரு பொண்ணை வாங்கி, ஹெல்தி ஃபீமேலு அவகிட்ட இப்ப ஐவிஎஃப் பண்ணாங்கல்ல,
நம்ம பார்த்தோம்ல ஐவிஎஃப் எப்படி பண்றதுன்னு. அந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ணி அதை எடுத்து அந்த பொண்ணோட அந்த ஹெல்தியான பொண்ணோட உடம்புல செலுத்திடுவாங்க. சரியா? மேம் ஆனா குழந்தை யார மாதிரி இருக்கும் சொல்லுங்க? அந்த வாடகை தாய் மாதிரியா இல்ல இந்த டோனர் மாதிரி தான் மேம் இருக்கும். இந்த அப்பா அம்மா மாதிரி தான் இருக்கும். அந்த வாடகை தாய் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க யுட்ரஸ கடன் கொடுக்குறாங்க. ஒரு 10 மாசத்துக்கு கடன் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மேம் ஆனா பிளட் மாறும்ல மேம்? பிளட்னா பிளட் அம்மாவோட பிளட் எல்லாம் குழந்தை உடம்புல வர்றது இல்லடா. எம்ப்ரியோக்கு என்ன பிளட் இருக்குதோ அதுதான் அதுக்கு டெவலப் ஆகும். சரியா? எம்ப்ரியோக்கு யோக்கு இல்ல, அந்த யோக்கு தான் பிளட் செல் உருவாக்கி பிளட் வெசல்ஸ் எல்லாம் உருவாக்கி அதுதான் வருமே தவிர அம்மாவோட ரத்தம்லாம் குழந்தை உடம்புக்குள்ள போகாது. அப்படி நீ சொல்றத பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பி பாசிட்டிவ்னா என் குழந்தைக்கு ஓலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா என்னோட பி தானே அது உடம்புல இருக்கணும் இல்லையா? பட் எத்தனை பேரோட அம்மா வேற இருப்பாங்க, குழந்தை வேற இருக்கு. புரியுதா? எஸ் மேம். சரிடா, வெற்றிகரமா 3 லெசன் முடிச்சிட்டோம். 4வது லெசன் போலாமா? எஸ் மேம். ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதா? எஸ் மேம். என்ன தெரியுது சொல்லுங்க? Principle of inheritance and variation. இதுதான் இந்த லெசனோட பேரு. நம்ம மொத்தம் நம்மளோட நீட்டுக்கு 5 யூனிட், அதுல ஒரு யூனிட் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 4 யூனிட். அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான யூனிட் அப்படின்னு சொன்னா அது இது மட்டும்தான். சரியா? அதனால்தான் இதை நம்ம இப்பயே முடிச்சு விட்டுருலாம். சரியா? எஸ் மேம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். நீங்க 10th எல்லாம் ஜெனட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்கல்லடா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் இந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி பிளஸ் வேரியேஷன். ஜெனட்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? Heredity and variation. Heredity plus variation. ஹெரிடிட்டினா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி. வேரியேஷன்னா நம்ம என்ன அப்படியே நம்ம அப்பா அம்மா மாதிரி ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிறோம்? No ma'am. No ma'am. மாறுதல் இருக்கு இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேரண்ட் அண்ட் ஆஃப்ஸ்பிரிங் தான் வேரியேஷன். புரியுதா? ரிசம்பிளன்ஸ் ஹெரிடிட்டி, டிசிமிலாரிட்டி வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கேரக்டரு நம்மளோட பேரண்ட் கிட்ட ஆஃப்ஸ்பிரிங்குக்கு போறதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து allele. Allelesனா என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன். உதாரணத்துக்கு இப்ப என்னோட கண்ணுக்கான ஜீனு, கண்ணோட கலருக்கான ஜீனு பி ஜீனுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே இந்த ஜீன் அக்கர்ஸ் இன் பேர். இப்ப பி ஜீனுன்னா ஒரு பி மட்டும் வராது, பின்னு 2 பி வரும். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இதான் நம்ம என்ன சொல்றோம்? allelesன்னு சொல்றோம். புரியுதா? Yes ma'am. Ma'am இன்னொரு தடவை சொல்றீங்களா மேம்? அதாவது ஒரு ஜீனோட ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம். இப்ப எனக்கு கண்ணுக்கான ஜீனு பி ஒரு ஜீனா இருக்கலாம், இன்னொரு ஜீனு ஸ்மால் பி. நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. டால்னு சொன்னா கேபிட்டல் டி அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்படிலாம் எழுதிருப்பீங்கல்ல. ஸோ ஜீனுன்னு சொன்னா 2 டீயையும் சேர்த்து சொன்னீங்கன்னா இட்ஸ் அ ஜீன். அலீலுன்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன். அந்த ஒரு டி இன்னொரு டி அதுதான் அலீல். சரியா? 2யும் சேர்த்து சொன்னீங்கன்னா ஜீன். ஒரு ஜீனுக்குள்ள இருக்கிறது அலீல்.
ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். இது நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் உள்ள போயிட்ட பிறகு இன்ஹெரிட்டன்ஸ், அலீல் இதுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லயே இதுக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு பக்காவா இருக்கும். நோட்டட் மேம். ஆ லோகநாதன் நோட் பண்ணிட்டியா? எஸ் மேம். பாலா noted ma'am. மேம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மட்டும் என்னன்னு சொல்றீங்களா மேம்? இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கேரக்டர் போன ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வர்றது. இப்ப உதாரணத்துக்கு உங்க அம்மா மாதிரியே உனக்கு கண் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அல்லது மூக்கு இருக்கு, அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பல. அப்படியே நீ உங்க அம்மா மாதிரியே உங்க அம்மாவோட ஜீன் உனக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. எனக்கு அது இன்ஹெரிட்க்கு கரெக்டா தமிழ்ல வார்த்தை தெரியலடா. அந்த ஜீன் வந்து பாரம்பரியமா வர்றது, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? தலைமுறை தலைமுறையா அந்த மாதிரி. அந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த கேரக்டர் இன்னொருத்தருக்கு வர்றது. இந்த 7ஆம் அறிவு படத்துல போதி தர்மனோட கேரக்டர் இன்ஹெரிட் ஆகி அந்த சர்க்கஸ்ல இருக்க சூர்யாக்கு வருமே. படம் பாத்தியா இல்லையா? எஸ் மேம். ஓகேவா? ஓகே மேம். இப்ப அடுத்து இன்னொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. டாமினன்ட் கேரக்டர். நான் சொன்னேன் இல்லையா, கேபிட்டல் டி டி அப்படின்னு சொல்றேன். இதுல இந்த கேபிட்டல் டி வந்து டாமினண்டா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கேபிட்டல் டிக்கான கேரக்டர் உயரம், ஹைட்டா இருக்கிறது. ஸ்மால் டிக்கான கேரக்டர் குள்ளம். கேபிட்டல் டியும் ஸ்மால் டி சேர்ந்து வராங்கன்னா இந்த கேபிட்டல் டி ஓவர் த ஸ்மால் டி. புரியுதா? புரியுதா? எஸ் மேம். அது மாதிரி ரிசசிவ்னா இப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டில கேபிட்டல் டி ஸ்மால் டினா உயரமா இருப்பாங்களா குள்ளமா இருப்பாங்களா? டாலா தான் இருப்பாங்க. அப்ப டாலுன்னு பொழுது டாமினன்ட் டீயோட கேரக்டர் டாலு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ரிசசிவ் கேரக்டர் ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் இது கிளியரா புரிஞ்சுதா? எக்ஸ்பிரஸ் ஆனது டாமினன்ட், த கேரக்டர் விச் இஸ் சப்ரஸ்டு ஸ்மால் லெட்டர்ல சொல்லுவோம். கிளியரா? பண்ணிட்டீங்களா? அடுத்து ஹோமோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ். இப்போ ஒரு ஜீனுன்னா 2 இருக்கும்னு நான் சொன்னேன். அந்த 2 அப்படிங்கிற அலீல் சம்டைம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம். ஒரே மாதிரினா கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், இந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டுத்துலயுமே இருந்தா அதுக்கு பேரு ஹோமோசைகஸ் கண்டிஷன். இன்னொன்னு ஸ்மால் இப்பதா அந்த கண்டிஷனுக்கு பேர் ஹெட்டிரோனா டிஃபரண்ட், ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். ஓகேவா?
Noted? 1 minute, ma'am. புகழ் புரியுதாடா? புகழ் எதா கேட்டியா? மேம் அவன் வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகி கேட்டுச்சுப்பா. எதா கேட்டியா? இல்லைங்க மேம். சரிப்பா. இப்ப அடுத்தது phenotype. phenotypeனா நம்ம ஒரு கேரக்டரை பத்தி வாயில சொல்றோம்ல. டாலு, டுவார்ஃபு, ரவுண்டு, கிரீனு, எல்லோ இப்படிலாம் வாயில சொல்றோம்ல. அதுக்கு பேரு phenotypic கேரக்டர். ஜீனோடைப்னா இப்ப டால்னா அதுக்கு என்ன ஜீன் இருக்கும்னு சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி? Capital T. கேபிட்டல் டீனா ஜீனோடைப். அதே மாதிரி ஸ்மால் டி ஜீனோடைப். கேபிட்டல் டி ஸ்மால் டி ஜீனோடைப். அதுவே கேபிட்டல் டீனா டால், கேபிட்டல் டி ஸ்மால் டீனா டால், ஸ்மால் டீனா டுவார்ஃப். இப்படி சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது? Phenotype. இப்போ இந்த லெசன் உள்ள என்னென்ன டேர்ம்ஸ் வருமோ அந்த எல்லா டேர்மையுமே நான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதான்டா phenotypeனா வார்த்தையில சொல்றதுடா. இப்ப டால்ன்ற அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற ஜீன் என்ன லெட்டர்ல 10th படிச்சிருப்பல்லடா? டால்ன்ற ஜீனை எப்படி டெபிக் பண்ணுவேன்? கேபிட்டல் டி. அது அந்த மாதிரி சொன்னோம்னா ஜீனோடைப். டால்னு சொன்னா phenotype, கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி சொன்னோம்னா ஜீனோடைப். நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாமாடா? எஸ் மேம். இப்ப டேர்ம்ஸ் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் பேர் தான் கிரகர் ஜான் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரியன் மாங்க். இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றாரு. நான் இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் பிளான்ஸ் வச்சு படிக்கணும்னு டிகிரிக்கு பிஹெச்டிக்கு. பட் அவருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதால அவர் வந்து தன்னோட சர்ச் கார்டன்லயே இந்த மாதிரி பைசம் சட்டைவம் பிளான்ட், இது பேர் கார்டன் பி வந்து லாத்திரஸ் ஒடரேட்டஸ் பொட்டானிக்கல் நேம். அதை இவர் டெஸ்ட் பண்ணல. இவர் பண்ணது கார்டன் பி பைசம் சட்டைவம் வச்சு பண்ணார். பண்ணி இவர் ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. மேம் இது மறுபடியும் சொல்ல முடியுமா மேம்? அது வெளியே போயிடுச்சு மேம். இவர் வந்து ஒரு ஆஸ்திரியன் மாங்கடா, துறவி. சரியா? இவர் என்ன பண்றாரு, யூனிவர்சிட்டிக்கு நான் பிஹெச்டி படிக்கணும், பிளான்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதால இவர் என்ன பண்றாரு, சர்ச்சுக்கு பின்னாடி இந்த கார்டன்ல இந்த பைசம் சட்டைவம், அதாவது கார்டன் பீ, ஸ்வீட் பீ கிடையாது, கார்டன் பீ பைசம் சட்டைவம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. மேம் ஒரு அவங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க. கிரகர் ஜோஹன்
JOHNNE, Mendel. Done? Yes, ma'am. ஆமா. அடுத்து மெண்டல்னா யாருன்னு பார்த்தோம். இப்ப மெண்டல் வந்து கிராஸ் பண்றாரு. சரியா? எப்படி பண்றாருன்னா, இவர் ஃபர்ஸ்ட் எந்த பிளான்ட்ட செலக்ட் பண்ணாரு? இதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. 10த்லயே. இந்த பைசம் சட்டைவம் தான் இவரு செலக்ட் பண்ணாரு. ஏன் பண்ணாரு? யாராவது சொல்ல முடியுமா? Annual plan. ஓகே. ஆனுவல்னா Short life. பெரினியல், ஷார்ட் லைஃப், பைசெக்சுவல். சரி, இந்த மாதிரி சில ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ரொம்ப ஈஸி. அப்படின்னா இவரால கேரக்டரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். விசிபிள் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நல்லா பார்க்கலாம். இதனாலதான் இவரு பி பிளான்ட்டை செலக்ட் பண்ணாரு. ஸோ எப்படி கிராஸ் பண்றாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செலக்ஷன் ஆஃப் 2 பி பிளான்ட்ஸ் வித் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்கம்மா? என்ன பண்றாங்க? Selection of 2 pea plants with contrasting character. கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். அதாவது இந்த பக்கம் வயலட் கலர் பூ இருக்குது, அந்த பக்கம் வெள்ளை கலர் பூ இருக்குது. ரெண்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த வயலட் கலர் பூவை இவர் வந்து பெண்ணாக்கணும், பெண் மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. பெண் மாதிரி வச்சுக்கணும்னா இதுல இருக்கிற ஆந்தரை கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ற ப்ரொசீஜருக்கு பேரு ஈமாஸ்குலேஷன். அதை கட் பண்ணி போட்டுறாரு. இந்த பக்கம் இருக்கிற வெள்ளை பூல இருக்கிற போலன் கிரெயினை கலெக்ட் பண்ணி இந்த ஃபீமேல் மேல இப்படி தட்டுவாங்க. தட்டுறதுக்கு பேரு டஸ்டிங். பாலினேஷன் பண்ணி விட்டுருவாங்க. டஸ்டிங் பண்ணிட்ட பிறகு இதுல இருந்து இப்போ சீடு வரும் இல்லையா, அந்த சீடை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 2 கலர்ல எது டாமினன்ட், எது ரெசசிவ்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? Purple dominant, white ரெசசிவ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது புரிஞ்சுதாடா? Yes. இதுதான் இவர் பண்ண இந்த ஸ்டெப்ஸ். கிளியரா இருக்கா பாருங்க. கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டெப்ஸ் இன் மேக்கிங் அக்ராஸ் 4 ஸ்டெப் தான். செலக்ஷன், emasculation, pollination or dusting, collection and germination of seeds to produce offspring. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்க. டன்னா? Done, ma'am. இது அடிக்கடி நீட்ல எல்லாத்துலயும் கேக்குற ஒரு கொஸ்டின்டா. சரியா? பை மெண்டல். கேரக்டர்னு சொன்னா நீங்க இது சொல்லணும், ஸ்டெம் ஹைட், ஃப்ளவர் கலர் அப்படி சொல்லணும். ட்ரெயிட், கேரக்டரோட ட்ரெயிட். ஒரு ஹைட்டுன்ற கேரக்டருக்கு 2 ட்ரெயிட். டாமினன்ட் ட்ரெயிட் டாலு, ரெசசிவ் ட்ரெயிட் என்னது? Draft.
இப்போ இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸ்டெம் ஹைட்டு இந்த பக்கம் பிக்சர்ல பாருங்க. இது உயரமா இருக்கிறது டாமினன்ட், குட்டையா இருக்கிறது ரெசஸ். ஸ்டெம் முடிச்சிட்டோம். அடுத்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெம்மு, 2 ஃப்ளவரு, 2 பாடு, 2 சீடு. அவ்வளவுதான் 7 கேரக்டர். என்னென்ன சொல்லுங்க? ஒரு ஸ்டெம், 2 stem, flower, 2 அப்படி கூட சொன்னீங்கன்னா தான் இன்டராக்டிவா இருக்கும், பிரெயின் டல் ஆகாது. சரியா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னென்ன கேரக்டர்? ஸ்டெம், ஒரு ஸ்டெம், ஒரு ஒரு stem, 2 ஃப்ளவர், 2 பாட் 2 சீட். அவ்வளவுதான். இப்போ ஸ்டெம் ஹைட்டு சொல்லிட்டோம். அடுத்து ஃப்ளவர் கலர் பாருங்க. டாமினன்ட் வயலட்னு தெரிஞ்சுக்கிச்சு நம்மளுக்கு. ரெசசிவ் ஒயிட். அடுத்து ஃப்ளவரோட பொசிஷன் ஆக்சியல் டெர்மினல். இந்த பிக்சர் பாருங்கடா. ஆக்சியல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச், இங்க பூ இருக்கு, பிரான்ச் இன்னும் வளருது, இதுல இன்னொரு பூ வரலாம், திருப்பி அந்த பிரான்ச் நீட்டமா போய் இன்னொரு பூ வரலாம், பிரான்ச் நீட்டமா போய் 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 பூ வந்துகிட்டே இருக்கலாம். டெர்மினல்னா எண்டு, அந்த பிரான்ச்சோட எண்ட்ல பூ, அவ்வளவுதான், அதுக்கு மேல பூ கிடையாது. புரியுதா ஆக்சியல் டெர்மினல் வித்தியாசம்? ஆக்சியல்னா இப்படி இப்படி வரலாம், பிரான்ச் இன்னும் போக போக இதுல இன்னும் பூ வந்துகிட்டே இருக்கலாம். டெர்மினல்னா எண்டுல பூவு. ஓகேவா? டிப்ஸ்ல பூவு. ஆக்சியல்னா சைட்ஸ்ல பூவு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சியல்னா என்னமா? சைட்ஸ்ல பூ. டெர்மினல்னா மிடில்ல பூ பூக்கும். அவ்வளவுதான். ஐயோ சரி. பாருங்க பாடு. பாடுனா இந்த பட்டாணி எல்லாம் அம்மாக்கு உரிக்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா வீட்ல? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். பச்சை கலர்ல இந்த தோல் மாதிரி இருக்குதுல்ல, இதுக்கு பேர் தான் பாடுன்னு சொல்லுவோம். இந்த பாடோட ஷேப் பாருங்க, இன்ஃப்ளேட்டட். இன்ஃப்ளேட்டட்னா பலூன் மாதிரி இப்படி உப்பி இருக்கிறது. ரெசசிவ்ல கன்ஸ்ட்ரிக்டட். கன்ஸ்ட்ரிக்டட்னா இப்படி சுருக்கி சுருக்கி இருக்கிறது. பாடோட கலரு பச்சை கலர் அல்லது எல்லோ கலர். இது பாடு. அடுத்து சீடு. சீடோட ஷேப் பாருங்க, ரவுண்டு, ரிங்கிள்னா சுருங்கி இருக்கிறது. கலர் வந்து எல்லோ, கிரீன், பச்சை கலர். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுதா? இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, போர்டு எக்ஸாம் கேட்கறாங்க, நீட்லயும் கேக்குறாங்க. சரியா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. ஜெனடிக்ஸ் இப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க பாப்போம், எத்தனை ஹேண்ட் ரேஸ் ஆகுதுன்னு. இருக்கு மேம் ஹேண்ட் ரைஸ். அட பாவி, என்னடா விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு எதுக்கு சொன்னேன் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் இந்த லெசன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கேக்குறதுக்காக மேம். யார் கேட்டாங்க தெரியல. 29, 30 அவுட் ஆஃப் 61 participants, 33, 34. வாவ் சூப்பர். இவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கே. வெரி குட். 37 போயிட்டே இருக்கு. 39 சூப்பர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் டஃப் லெசன். 40 டஃப் லெசனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா அப்ப 12th சென்டம் எழுதுறது ஈஸியா கஷ்டம்? ஈஸி மேம். ஈஸி மேம். நிறைய எனக்கு சென்டம் வேணும். சரியா? சென்டம் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லணும், மேம் சென்டம் வாங்கிட்டோம் மேம் அப்படின்னு. சரியா? இங்க சென்டமே எடுத்துட்டீங்கன்னா அங்க நீட்டு என்னடா இங்க 100% எல்லாமே Full mark. தெரிஞ்சிச்சு.
அங்கேயே அடிச்சிடலாம்ல. அதுதான் நம்ம ஐடியா. ஓகே, சூப்பர். கடகடன் முடிங்க. நோட் பண்ணிட்டீங்களாடா? ட்ரெயிட்னா இது சொல்லணும், டாலு டுவார்ஃப் சொல்லணும். யாராவது கேரக்டர் கேட்டாங்கன்னா ஹைட், ஃப்ளவர், கலர், பொசிஷன் அப்படி சொல்லணும். ஓகேவா? கேரக்டர்னு கேட்டா டால் டார்க் சொல்லாதீங்க. ட்ரெயிட்னு கேட்டாதான் டால் டுவார்ஃப் சொல்லணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் அப்படின்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ். இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் வெளியே சொல்லித்தரேன், அப்புறம் இங்க வரலாம். இது எப்படி நான் பெருசு பண்றது போர்டை? இது பண்ணா போதுமா? ஓகே, ஒயிட் போர்டு தெரியுதாடா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் விசிபிள். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன கிராஸ்? மோனோ ஹைபிரிட் கிராஸ். இங்க டெக்ஸ்ட் கிளிக் ஆக மாட்டேது, இது எடுக்கணுமோ? டைப் ஆகலையே என்னன்னு? மோனோ ஹைபிரிட் டைப் ஆக மாட்டேங்குதா? நான் ப்ரஷ்ல எழுதவா? டைப் ஆகுதாமா? நோ மேம். ஒரே ஒரு நிமிஷம்டா, வேற ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிறேன், இது எனக்கு தெரியல. இது ஷேர் ஆயிடுச்சாமா வேற பெயிண்ட்? எஸ் மேம். இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்க்கலாம். இது என்னம்மா வெள்ளை கலர்ல டைப் ஆகுதா? கலர் எங்க செலக்ட் பண்றது? கலரே தெரியலங்க. அதான்டா வெள்ளையில டைப் ஆகுதுடா, ஒரு நிமிஷம். கலர் வெள்ளையில டைப் ஆகுது. இப்ப தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் செலக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பேரண்ட்ஸ் செலக்ட் பண்றது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டால் பிளான்ட் எடுத்திருக்கோமா, அப்போ கேபிட்டல் டி ஒரு பேரண்ட், இன்னொரு பேரண்ட் ஸ்மால் டி. புரியுதா? எஸ் மேம். இந்த பேரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா என்ன சொல்லணும்னு வெளியே சொல்லி கொடுத்தேன். Homozygous. வெரி குட். அப்போ இதுக்கு பேரு ஹோமோசைகஸ் டாமினன்ட்.
டால். இதுக்கு என்ன பேர் நீங்களே சொல்லுங்க. ஹோமோசைகஸ் Homozygous recessive ட்ராஃப். சரியா? ஹோமோசைகஸ் ரெசசிவ் டுவார்ஃப். ஆனா ரெண்டும் ஒரே போல இருக்குது. ரெசசிவ் டுவார்ஃப். நான் சும்மா ரீ மட்டும் போடுறேன். என்ன? dwarf. அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா கேமீட் ஃபார் F1. ஃபர்ஸ்ட் பேரண்ட், செகண்ட் ஸ்டெப் என்னதுடா? கேமீட் F1. கேபிட்டல் T இருக்கு. ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா நமக்கு கேமீட்டும் என்னதான் கிடைக்கும்னா கேபிட்டல் T தான் கிடைக்கும். கேமீட் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஆஃப்ஸ்பிரிங்க்கு வரமாட்டாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆஃப்ஸ்பிரிங்க்கு வரும். இப்போ இங்க ஸ்மால் டி இருக்கு. அப்ப இதுக்கான கேமீட் என்ன சொல்லுமா இப்ப சொல்லுமா. Small t. அம்மா யாரோ போன இதுல போட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்கடா. யார் பாருங்க அது? நரேஷ் வீட்லயா? நரேஷ் மியூட்ல போடு. So gamete for F1 இதுக்கு கேபிட்டல் T, இதுக்கு ஸ்மால் t. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப் F1 ஜெனரேஷன். அடுத்த ஸ்டெப் என்னதுமா? F1 generation. F1 ஜெனரேஷன் மேல இருந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. கேபிட்டல் T ஸ்மால் t சேர்த்து சொல்லுங்க. சரியா? கேபிட்டல் T ஸ்மால் t. இது வந்து என்னன்னு சொல்வீங்க? இதுக்கு பேரு ஹெட்டிரோசைகஸ் Heterozygous tall. டால். டாமினன்ட் தான் இதுவும். ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் டால்னு சொல்லுவோம். இது புரிஞ்சுதாடா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? 3 ஸ்டெப் முடிச்சிருக்கேன். பேரண்ட், கேமீட் ஃபார் F1 ஜெனரேஷன் 3 ஸ்டெப் முடிச்சிருக்கேன். இந்த 3 ஸ்டெப் கிளியரா இருக்கா? Yes, ma'am. Clear, ma'am. இப்ப அடுத்து 4வது ஸ்டெப் கேமீட் ஃபார் F2. 4வது ஸ்டெப் என்னதுமா? வாய் தரங்க. Gamete for F2. Gamete for F2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கேமீட் தான். கேபிட்டல் Tயும் ஒரு கேமீட், ஸ்மால் tயும் ஒரு கேமீட் இல்லையா? சொல்லுங்கடா. சோ உங்களுக்கு ரெண்டுமே ஒரு கேமீட் தான். 2 வாட்டி எழுதுவோம். செல்ஃபிங். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கேபிட்டல் T ஒரு கேமீட், ஸ்மால் t ஒரு கேமீட். இது நம்ம செல்ஃபிங் பண்ணோம்னா, செல்ஃபிங்னா இங்க வந்ததையே திரும்ப பண்ண போறோம்னு அர்த்தம். பண்ணா கேபிட்டல் T ஸ்மால் t இன்டு கேபிட்டல் T ஸ்மால் t. இதுதான் செல்ஃபிங். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் F2 ஜெனரேஷன். F2 ஜெனரேஷன். இதுக்கு நீங்க ஒரு புன்னட் ஸ்கொயர் வரைஞ்சுக்கோங்க. இதுல இந்த கேபிட்டல் T-ய இங்க போடுங்க. ஸ்மால் t-ய கீழே போடுங்க.
அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு இல்லையா செல்ஃபிங் ஆன இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி அத இங்க போடுங்க. இப்ப கிராஸ் பண்ணுங்கடா. சொல்லுங்க. கேபிட்டல் டி கேபிட்டல் டி Capital T, small t, capital T, small t, small t, capital T, small t, small t. Small t, small t. then last step phenotypic ratio genotypic ratio. last step என்னடா? மல இங்க கீழ phenotypic ன்னு எழுதுறது தெரியுது. phenotype ratio அதையும் கேட்டீங்கன்னா எத்தனை டால் எத்தனை டுவார்ஃப் சொல்லுங்க. 3 tall, 1 dwarf. One drop. அப்போ phenotypic ratio 3:1. சரியா? 3 tall 1 dwarf. ஜீனோடைப் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொன்னேன். இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன நீங்க சொல்லுங்க. 1:2. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 இருக்கு, ஸ்மால் டி 1 இருக்கு. ஸோ 1:2:1 இதுதான் ரேஷியோ. இப்போ உங்களை வந்து எக்ஸாம்ல மோனோ ஹைபிரிட் கிராஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்களே நீங்க போர்டு எக்ஸாம்லேயே. மோனோ ஹைபிரிட் கிராஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேரண்ட் செலெக்ஷன், அடுத்தது கேமீட் ஃபார் F1, அடுத்து F1 ஜென்ரேஷன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றது, அப்புறம் கேமீட் ஃபார் F2. சரியா? அது கேபிட்டல் டி ஸ்மால் டி அதை செல்ஃபிங் பண்ணோம், அப்புறம் F2 ஜென்ரேஷன் புன்னட் ஸ்கொயர் போட்டோம், லாஸ்டா phenotypic ரேஷியோ ஜீனோடிக் ரேஷியோ எழுதி முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. Noted? Okay. ஸோ இன்னைக்கு நடத்தின வரைக்கும் அடுத்த கிளாஸ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஜெனடிக்ஸ்ல பார்த்துடலாம். சரியா? இன்னும் ஒரு 4 கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம். அதிகபட்சம் 4 அல்லது 3 கிளாஸஸ்ல முடிச்சிடலாம். இந்த வீக் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. சரியா? Okay, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Thank Thank you, ma'am. Thank you, da. Bye, ma'am. Bye, da. Thank you, pa.